பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில், நான் எடுக்க போகிற புதிய முயற்சியில் என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், என்ன காரியங்கள் இருக்குது, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதற்கெல்லாம் விடை ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 9-10 அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஏதோ ஒரு ஆண்டவருடைய நடத்துதலுக்காக, ஒருவேளை உங்கள் படிப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு புதிய கோர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் எப்படி பயன்படுத்துவார் என்கிற காரியமாக இருக்கலாம். அதில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், எந்த வழியில் நான் கடந்து போகணும், எப்படி கடந்து போகணும், ஆண்டவன் எப்படி நடத்த சுத்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர். என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு மிகுந்த திருப்பு முனை காரியங்கள் வந்த பொழுது, என் ஆண்டவர் எப்படி நடத்த சுத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே நீங்க தான் நடத்தணும், உங்க சித்தை என்ன, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் பிரித்தெடுத்தீங்க, உமக்கென்று ஊழியம் செய்யும்படியா அழைத்தீங்க. 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே செய்வார்னு வாக்கு கொடுத்து அழைத்தீங்க. ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிற திருப்பு முனைகள் வித்தியாசமா இருக்குதே என்று சொல்லி அவர் பாதத்தில் உபவாசத்தோடு காத்திருந்த பொழுது, எனக்குள்ளிருந்து என்னை அடக்கி கொள்ள முடியாதபடி எனக்குள்ளிருந்து ரெகபோத் என்று உள்ளான மனிதனிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்டது. அப்பொழுதுதான் பார்த்தேன் ஆவியானவர் என்ன நினைக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் ஆவியானவர் என்னோடு பேசல, ஆவியானவர் எனக்காய் பேசணும். நான் சொன்ன பாருங்க, முழு நேர ஊழியத்துக்கு வருகிற பொழுது நிறைய கேள்விகள், நிறைய கேள்விக்குறிகள் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. ஆண்டவர் அழைக்கிற வேலை இதுதானா, இதுதான் தெளிவான நடத்துதலா? ஏன்னா மனிதர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க, நிறைய பேர் தங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியா நம்மளை எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ள பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய லீடிங் கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு உங்களை புதுசாக தொழில் தொடங்கும்படியா, நீங்க பிசினஸுக்கு வாங்க, பார்ட்னர்ஸா வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அழைக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஆவியானுடைய பாதத்தில் ஜெபித்து கடந்து போங்க. எனக்கு 10 வருஷம் பழக்கம், 20 வருஷம் பழக்கம், எத்தனையோ வருடம் பழக்கம் இருக்கலாம், ஆனால் ஆவியானவருடைய லீடிங் இல்லாமல் கடந்து போகவே போகாதீங்க. ஏனால் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இடத்தில் தோன்றவும் இல்லை. உங்களுக்கு இதுதான் நல்ல ஃபியூச்சர்னு யாரும் சொல்லி தெரிய வேண்டாம், ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். நம்மை குறித்து பிதாவானவர் இயேசுவானவர் என்ன முடிவு செய்திருக்காருன்னு ஆவியானவருக்கு தெரியும். அப்ப எதுவா இருந்தாலும், ஒரு புதிய தொழில் தொடங்கணும், இல்ல தொழில எக்ஸ்டென்ஷன் போகணும், இல்ல புதிய பார்ட்னர்ஷிப் சேர்க்கணும், என்ன காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆவியானவர் வசனத்தை கொண்டோ, இல்லை அவரே உங்களோடு இடைப்பட்டோ, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் திட்டமும் தெளிவுமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தாதபடி எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்காதீங்க. தேவ சமூகத்தில் அவர் ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவருடைய நடத்துதலுக்காக, காட்ஸ் கைடன்ஸ்க்காக காத்திருங்க. பெரிய நன்மையை, பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக காமிக்கிறாங்க. அதை பார்த்து நீங்க பூரிப்படைந்து, ஐயோ இவ்வளவு நன்மை இருக்கே, இல்லை நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்றாங்க. அதற்கும் ஆவியான ஒத்தாசை தேவை. ஆசீர்வாதம் பெறுவதற்கு மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தேவன் விரும்புகிறபடி அந்த ஆசீர்வாதத்தை பெருகச் செய்வதற்கு ஆவியானுடைய நடத்துதல் தேவை. ஆவியானுடைய பாதத்தில் ஜெபிங்க, ஆவியானுடைய நடத்துதலுக்காய் காத்திருங்க. எல்லாவற்றிலும் தெளிவாய் ஆவியானவர் உங்களை நடத்துவார். God bless you.